அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா சரவணா ஸ்டோர் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணா ஸ்டோர் போகிறதுக்கு முன்னாடி சரி டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வசந்த பவனில் போய் தான் டிஃபன் சாப்பிட போகிறோம். வசந்த பவன் ஹோட்டலில் முன்னாடியை விட இப்போ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வேலை பார்த்து வச்சுருக்காங்க. நல்லா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. டேபிளில் போய் சாப்பிட உட்காந்தோம். ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணது இட்லி வடையும் ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணோம். அடுத்து கீ ரோஸ்ட் ஆர்ட்ரு பண்ணோம். சூப்பராக வந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கீ ரோஸ்ட்டு வந்து மொறு மொறுன்னு செம்மையாக இருந்துச்சு. நம்மளாம் வீட்டில் செஞ்சால் இந்த மாதிரி வர மாட்டேங்குது. கடையில் எப்படி தான் செய்கிறாங்களோ தெரில, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு சூடாக ஒரு காஃபியை குடிக்கலான்ட்டு காஃபி குடித்தோம். மறக்காமல் சஃபினா சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே காஃபியை குடிச்சிட்டு சரவணா ஸ்டோர் கிளம்பியாச்சு. வசந்த பவன் எய்த்தாப்லேயே ஜெயச்சந்திரன் இருக்குது. அன்றைக்கி தான் ஜெயச்சந்திரன் போயிட்டு வந்துட்டோமே. இப்போ சரி சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் போனோம். நான் எப்போ சென்னை வந்தாலும் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் தான் வருவேன். இதுக்கு முன்னாடி 4-5 தடவை வந்திருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். கடவுளில் ஏறும்போது திடீர்னு வெடி வெடிக்கிற சவுண்டு. இன்னும் நம்மளை வரவேற்கிறதுக்கு யார் இப்படி வெடி வெடிக்கிறான்னு பார்த்தா கடைசியாக பக்கத்தில் கார் ஷோரூமா அதுக்கு வெடி வெடிச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்ம காரை போய் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கில் போய் பார்க் பண்ணிவிட்டு கடை உள்ளே போனோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பொம்மை இருந்துச்சு. அதில் சில பேர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. குழந்தைகள்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக சேரீ செக்ஷன். அங்கே தான் உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே ஹேண்ட்பேக்லாம் செக் பண்ணிக்குவாங்க. நம்ம ஹேண்ட்பேக்லாம் காட்டிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். காட்டிட்டு புடவையை பார்க்குறதுக்கு போணுச்சு. இதெல்லாம் ஒர்க் சேரீ, பொம்மைக்கு போட்டிருக்கிறதுலாம் ஒர்க் சேரீயும் பட்டு சேரீயும் போட்டு வச்சுருந்தாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக நிறைய சில்க் மாடல் இருக்குது. இது எல்லாமே கிரேப் சில்க் சேரீ. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இது எல்லாமே ஜார்ஜெட் ஒர்க் சேரீ. இது 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் இருக்குது பாருங்கள். நிறைய மாடல் வச்சுருக்காங்க இதுலேயும். இதெல்லாம் பூனம் சேரீ. இதில் ப்ரைஸ் வந்து 300லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நிறைய கலர் இருக்குது. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபேன்சி சேரீ. இது 600லேருந்து 1000, 1500, 2000 வரைக்கும் அதுக்கு மேலேயுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பர் டிசைனாக இருந்துச்சு பாருங்கள். இதில் நிறைய கலர் வச்சுருக்காங்க. இந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சேரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபங்க்ஷன் உடுத்திட்டு போனால் செம்மையாக இருக்கும். ப்ளூ அண்டு க்ரே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இது வந்து க்ரீனும் சாக்லேட்டும், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த சேரீயை பிரித்து காட்ட சொன்னேன், உள்ளே போய் பிரித்து காட்டினாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் கலரு, டிசைனும் சூப்பராக இருந்துச்சு, கலரும் நல்லா. இந்த ஃபேன்சி சேரீயில் நான் ஒரு கலர் எடுத்தேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஒர்க் சேரீயும் ஃபேன்சி சேரீயும், எல்லா மாடல் ஃபேன்சி சேரீயும் இங்கே இருக்குது. இங்கே நான் மாடல் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஒர்க் சேரீயும் இருக்குது, ஃபேன்சி சேரீயும் இருக்குது. இந்த சேரீ எல்லாமே காட்டன் பட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்ட்ரு வச்சு நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகலாம், அவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள். இந்த ஹேங்கரில் உள்ளது எல்லாமே காட்டன் சேரீ தான். இந்த மேலே மாட்டி வச்சுருக்கிறது எல்லாமே ஒர்க் சேரீ பாருங்கள். நான் அப்படியே வரிசலாக காட்டுறேன். சூப்பராக டிஷ்யூ சேரீ, ஒர்க்கில் மணி வச்சது, அவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பர் சூப்பர் டிசைனில் இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். நெட் சேரீ, ஸ்டோன் சேரீ, எல்லா வெரைட்டியுமே இருக்குது பாருங்கள். செம கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஹேங்கரில் உள்ளது எல்லாமே காட்டன் சேரீ. எவ்வளோ சூப்பர் மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை மாதிரி இருக்குது டிசைனு, பார்ட்ரு வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு காட்டன் சேரீ எல்லாமே. இது எல்லாமே 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2000 வரைக்கும் இருக்குது. கிளாத்தும் சூப்பராக இருந்துச்சு, ரேட்டுக்கேற்ற ஒர்த்து தான். அவ்வளோ சூப்பர் மாடல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பட்டு சேரீ, பொம்மைக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே வெளியில் வந்து ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டே இருக்கும்போது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பாதி செக்ஷன் வந்து அப்படியே காட்டன் செக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் சூப்பர் கலெக்ஷனில் சூப்பர் சூப்பர் மாடல். பாதி செக்ஷன் வந்து காட்டன் செக்ஷன் வச்சுருக்காங்க. இத்தனை வகைன்னு என்னால் சொல்ல முடியாது, அத்தனை மாடலில் காட்டன் செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், காட்டன் வகை வகையாக வச்சுருக்காங்க. பாலி காட்டன், ஜெய்ப்பூர் காட்டன், சில்க்கு காட்டன், கரிஷ்மா காட்டன், அத்தனை மாடல்லையும் வச்சுருக்காங்க பாருங்கள் காட்டன் சரி. செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு காட்டன் சரி வாங்கலான்னு போனோம். அம்மா வந்து கரிஷ்மா காட்டன் தான் கேட்டாங்க. சரி கரிஷ்மா காட்டன் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அதில் எத்தனை கலர், எத்தனை டிசைனு, எதை எடுக்கலன்னு தெரில. ஒரு வழியாக டிசைன் பார்த்து சூப்பராக செலக்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள் கலரை, செம்மையாக இருக்குது பாருங்கள். கிரே கலர் அண்டு ப்ளூ, ஃபோட்டோலே தெரியுது பாருங்கள் அதில் டிசைனு. இந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். காட்டன் புடவையே ஒரு வழியாக செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஜெய்ப்பூர் காட்டன். அதுலேயுமே சூப்பர் சூப்பர் மாடல் வச்சுருந்தாங்க. ஆனால் அம்மா வந்து கரிஷ்மா காட்டன் தான் கேட்டுச்சு, அதனால் அதுதான் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாக பட்டு சேரீ. இப்போ நம்ம பட்டுலாம் வாங்க வரல, சரி ஓகே நம்ம மாடல் ட்ரெஸ் தானே வாங்க வந்தோம்னு சொல்லிட்டு பட்டு செக்ஷன் பார்க்காம அப்படியே மாடல் ட்ரெஸ் போயாச்சு. அங்கே தான் இருக்குது மாடல் ட்ரெஸ் எல்லாமே. ஃபுல் கவுன்லேருந்து சுடிதார்லேருந்து எல்லா மாடலும் வச்சுருந்தாங்க. டாப்ஸ் பாருங்கள், நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்கர்ட்டு மாதிரி தெரியும், ஆனால் ஸ்கர்ட்டு கிடையாது, இது எல்லாமே பிளாசோ. பிளாசோலையும் எத்தனை மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸு. பட்டு சேரீக்கு சூப்பராக உடுத்திக்கலாம். எல்லா மாடலும் எல்லா டிசைன்லேயும் வச்சுருக்காங்க. ஃபேன்சி சேரீக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பிளாசோ. பிளாசோ வந்து ஃபுல்லாக காட்டனில் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயுமே அத்தனை கலர் இருந்துச்சு. வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, மாடலாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஃபுல் மேக்ஸி. எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மேக்ஸி எல்லாமே 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2000 3000 வரைக்கும் இருக்குது. சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. கலர்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ காட்டுற பாருங்கள், இது எல்லாமே கிராப் டாப்ஸு. கிராப் டாப்லேயும் அத்தனை வகை வச்சுருக்காங்க.
நிறைய கலெக்ஷன் அப்படி குமிஞ்சு கிடக்குது. சூப்பர் சூப்பர் டிசைனில் இருக்குது பாருங்கள். இங்கே பாரு. இப்போ அடுத்த ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக டாய்ஸ் ஐட்டம். ஜீப்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி எவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஜீப்புன்னு தொட்டு பார்க்கலான்னு கிட்ட போனேன். கிட்ட போனால் ஜீப்பு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. சூப்பர் சூப்பர் வச்சுருந்தாங்க மாடலு. இங்கே பாருங்கள் பைக்கு மாடல்லாம். பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா உடனே வாங்கி கேட்டுருவாங்க, அடம் பிடிச்சி வாங்கிடுவாங்க. அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பைக்கில், ஜீப்பில். அதே ஃப்ளோரில் போர்வையெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை டிசைனில் போர்வை மாடல் இருக்குது பாருங்கள். கம்மி ரேட்டுக்கு இருக்குது, அதிக ரேட்டுக்கு இருக்குது. பேபிக்குள்ள தொட்டி மாடல்லாம் பாருங்கள். சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபாரினில் உள்ளது மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே உள்ளது எல்லாமே குழந்தைங்களுக்குள்ள டாய்ஸ் ஐட்டம் தான். அத்தனை வெரைட்டியில் அத்தனை மாடலில் இருக்குது. நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள். டாய்ஸ்லாம் பாருங்கள் எத்தனை விதமாக இருக்குது. அழகழகாக காதுக்கு மாட்டுறது பாருங்கள். சூப்பர் சூப்பர் டிசைனில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நாங்கள் மாட்டி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா குளிருக்கு கம்முன்னு இருக்கும் போல். எத்தனை டிசைனில் இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்களுக்கு உள்ளது, பெரியவங்களுக்கு உள்ளதும் இருக்குது. அவ்வளோ மாடல் இருந்துச்சு. ஒன்றையும் எடுத்து போட்டு பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு எங்களுக்கு. இது எல்லாமே இங்கே பேபிக்குள்ள ஐட்டம் தான் இருக்குது. பேபிக்கு குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. பால் பாட்டில் எத்தனை மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய டிசைன் இருக்குது. எல்லாமே குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு பேபிக்குள்ள ட்ரெஸ்ஸு, பேபிக்குள்ள பவுட்ரு, சோப்பு, ஷாம்பு எல்லாமே பேபி ஐட்டம் வச்சுருக்காங்க. அடுத்த ஃப்ளோர் பார்க்குறதுக்கு போனோம். அப்படியே லிஃப்டில் ஏறி போய் அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஜென்ஸுக்குள்ள செக்ஷன் இருக்குது. பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். நான் அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். ஜென்ஸுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. ஜென்ஸுக்கெலாம் ஒன்றும் வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து அப்படியே பேக் செக்ஷன் போயாச்சு. நம்மளுக்கு எங்கே போனாலும் தான் பேக்கு வாங்க தோணுமே. நம்ம பேக் லவ்வர். கிட்ஸுக்குள்ள பேக்லாம் பாருங்கள். எவ்வளோ கலெக்ஷன், எவ்வளோ மாடலில், எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அழகழகாக இருக்குது. பிங்க்லேயே லைட் பிங்க் இருக்குது, டார்க் பிங்க் இருக்குது. இப்போ காட்டுற பேக்லாம் பேக் பேக்கு. இதுவுமே நிறைய மாடல் இருக்குது பாருங்கள். இந்த காட்டுறது எல்லாமே பேக் பேக் தான். சூப்பராக இருக்குல்ல. காலேஜுக்குள்ள பேக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்கூல் பேக்கு. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. குழந்தைகளுக்கு உள்ளது சூப்பர் சூப்பர் ஸ்கூல் பேக் வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் பேக் வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. பிளாக் இருக்குது, சாண்டல் இருக்குது. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பாபி டால் போட்ட மாதிரிலாம் ஸ்கூல் பேக் இருக்குது. ஸ்பைடர் மேன் போட்டதெல்லாம் இருக்குது. ஸ்லிம் பேக்கில் அத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே மாட்டிருக்கிறது எல்லாமே ஸ்லிம் பேக் தான். அதுலேயுமே அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே கையில் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன பேக்கு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதிலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். ஹேண்ட்பேக்லாம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப மாடல்னு இல்லை. ஸ்லிம் பேக் தான் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஹேண்ட்பேக்கு. ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இல்லை. பெருசாக உள்ளது எல்லாமே கொஞ்சம் மாடல் கம்மியாக இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்லிம் பேக் தான். எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க. இதுவும் ஸ்லிம் பேக் தான். இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள், கலர் கலராக. இது எல்லாம் ட்ராவல் பேக்கு.
ட்ராவல் பேக்லேயும் நல்ல கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, நிறைய மாடல் இருந்துச்சு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டாய்ஸ் ஐட்டம். இங்கே பாருங்கள், டெடி பியர்லாம் நல்லா பெருசு பெருசாக. போன தடவை நாங்கள் வாங்கும்போது டெடி பியர் வாங்கிட்டு போனேன். என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டிருந்தா, அதனால் நல்லா பெரிய சைஸாக ஆக பெருசு வாங்கிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலரில் வாங்கினேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டாய்ஸ் ஐட்டம் தான். எல்லா வெரைட்டி டாய்ஸும் வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு உள்ளது எல்லா டாய்ஸுமே இருக்குது. டெடி பியரில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது பாருங்கள். கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்கும். நான் எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். யானையே ஒரு யானையை தூக்குது. பாண்டா தூக்கு. தெரியுமா? தெரியாதுப்பா. தூக்கு. ஃப்ளவர்லாம் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் ஷோவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த ஃப்ளோர் போனோம். அடுத்த ஃப்ளோரில் ஃபுல்லாக செப்பல் இருக்குது. செப்பல் குமிஞ்சு கிடக்கு. இத்தனை வெரைட்டின்னு இல்லை, அத்தனை மாடலில் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி, நார்மலுக்கு போட்டு போகிற மாதிரி எல்லா டிசைன்லேயும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கலெக்ஷனை செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் அப்படியே ஒவ்வொரு மாடலாக காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஷூவில் இத்தனை வகை இல்லை பாருங்கள். ஷூ மாடல்லையும் நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஷூ மாடல் தான். இது மாதிரிலாம் தான் நான் பார்த்து எடுத்தேன் செப்பல். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கப்புவாங்க கபிலா கொண்டு ஆள் இருக்கும் செப்பல் வாங்கிட்டு அடுத்த ஃப்ளோர் போனோம். அங்கே எல்லாமே கிச்சனுக்குள்ள ஐட்டம் எல்லாமே இருக்குது. கடாயெலாம் சூப்பர் சூப்பர் கடாய் வச்சுருந்தாங்க பாருங்கள். இது எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. கிச்சனுக்குள்ள ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. தோசைக்கல்ல எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கடாயெலாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. சில்வர் வச்சுருக்காங்க, பித்தளை வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. இது எல்லாம் இரும்பு கடாய். நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்த்தாக இருக்குது. எல்லா கிச்சன் ஐட்டமும் செம்மையாக இருந்துச்சு.
என்ன வேணும்? இங்கெல்லாம் என்ன இருக்கு? நான்ஸ்டிக் அந்த பக்கம் தான் இருக்குது. நான்ஸ்டிக் எது? அந்த பக்கம் தான், அந்த பக்கம் போய் அப்படியே எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்ன சாமான் வாங்கலாம் அப்படின்ட்டு. வெஜிடபிள் கட் பண்ணுறது இருந்துச்சு. உடனே அதை பார்த்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணுறது வாங்கினேன். அந்த பக்கம் எல்லா செக்ஷனும் முடிச்சுட்டு சரி ஓகே நான்ஸ்டிக் பக்கம் வரலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்க வந்தோம். நான்ஸ்டிக்கில் எல்லா பிராண்டடும் வச்சுருக்காங்க. எல்லா மாடல்லையும் இருக்குது பாருங்கள். ப்ரெஸ்டீஜ் இருக்குது, ப்ரீமியர் இருக்குது, நிறைய பிராண்டட் வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். குக்கரில் எத்தனை மாடலில் இருக்குது பாருங்கள். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் குக்கர் மாடல் வச்சுருக்காங்க. மிக்சியை காட்டுறேன் பாருங்கள். மிக்சிலையும் அத்தனை வகை வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு மிக்சி மாடல் எல்லாமே. எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லு போட வந்தாச்சு. பில்லு போட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ மணி 4 ஆயிடுச்சு. சரி வெளியில் போனால் சாப்பாடு கிடைக்குமா என்னன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வெளியில் நிறைய கடை இருந்துச்சு. சரவணா ஸ்டோர்லேயே கடை இருக்குது. அங்கே போய் சரி ஜூஸாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா சாப்பாடு கடை இருந்துச்சு. எல்லா சாப்பாடும் வச்சுருக்காங்க. சாம்பார் சாதம், வெஜ் பிரியாணி, கர்ட் ரைஸு, லெமன் ரைஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வெஜ் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்மளால் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா, அப்படியே சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கார் வர்றதுக்கு ஒரு 1/2 hour இருந்துச்சு. அது வரைக்கும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கார் வந்தவுடனே கிளம்பிட்டோம் ரூமுக்கு. ரூமுக்கு போகிறதுக்குள்ளே அப்படியே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் பாருங்கள். ஈவினிங் டைம்ங்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. அப்படியே போய் ரூமில் படுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.